இந்தியாவில் இருக்க வரைக்கும் ரமதான்னா என்ன? என் முஸ்லீம் ஃப்ரெண்ட் எனக்கு பிரியாணி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு டே லீவ் கிடைக்கும். நான் சாப்பிட்டு அந்த டேவை என்ஜாய் பண்ணுவேன். இதுதான் ரமதான் என்னோட டிக்ஷனரியில். குவைத் வந்ததுக்கப்புறம் இந்த 30 நாள் எப்படியாவது முடிச்சிட்டா போதும். அதுவும் இந்த ரமதானில் லாஸ்ட் 10 டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இனிமேல் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்லேயுமே டபுள் ஷிஃப்ட் இருக்கும். நாங்களாவது பரவாயில்லங்க, ப்ரைவேட் ஒர்க்கில் இருக்கோம். எங்களுக்கு சொல்கிறதுக்கு சிக் லீவ், மந்த்லி ஆஃப், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு உடம்பு முடியலன்னா சொல்கிறதுக்கு ரீசனும் லீவ் இருக்குது. எடுத்துகிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். பட் இந்த ஹவுஸ் ஒர்க்லாம் பண்ணுறாங்களே, ஈவன் ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் மேட், இவங்களுக்குலாம் லீவ் மேக்ஸிமம் கிடைக்காது. கிடைச்சாலும் மந்த்லி 1 இல்லை 2 அந்த மாதிரி தான் கிடைக்கும். சிக் லீவ்லாம் சொல்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அதுவும் இந்த ரமதானில் 30 நாள் அவங்க சாப்பிடுவாங்களா தூங்குவாங்களான்னு கூட தெரியாது. எல்லா வீடும் அப்படியான்னு கேட்டால் கிடையாது. நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இந்த ஃபாரின் லைஃப்னாவே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்காங்கன்னு இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு மக்களை நம்ப வச்சுருக்காங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இங்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. இனிமேலாவது உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஃபாரினில் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருக்காங்களான்னு ஈஸியாக சொல்லாதீங்க. உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக ஃபாரினில் இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, என்ஜாய் பண்ணுறலாம் சொல்லாதீங்க. அவங்கவுங்க வாங்குகிற அடிகள் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. எனக்குமே இன்றைக்கி டபுள் ஷிஃப்ட் இருந்துச்சு. நானுமே முடிச்சுட்டு ரூம் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.